ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் சுடருக்கும் நடக்க போற கல்யாணம் எப்புட்றா நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்திலே இருந்தோம். அப்படி இருந்த சமயத்துல தான் இப்ப விஜயே இந்த கல்யாணம் எனக்கு வேணாம், இவ சுடர் தான் அப்படின்ற மாரி விஜய் வாயாலே சொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் முழு மனசோட தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு ரேணுகாவ லவ்வும் பண்ணியிருக்காரு. பிளஸ் வெண்பாவோட ம். அம்மா இல்லையா? அதனாலேயே இந்த கல்யாணத்த தட்டியே கழிக்க முடியல விஜயால கொஞ்சம் கூட. அப்படி இருக்கும்போது தான் இப்ப எல்லாமே தடபுடலா ரொம்பவே சூப்பரா நடந்துட்டு இருக்கு. விஜய்க்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு ஒண்ணும் கஷ்டமா இல்ல. எ ஏன்னா நம்ம ஒண்ணும் தப்பு பண்ணல. கரெக்ட்டா தான் பண்றோம் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காரு. ஆனா அது நமக்கு தான் தெரியும். அது ரேணுகாவே இல்ல. இவ ஒரு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்துல தான் மல்லி நாள் கிட்டே கல்யாணம் வர வர மல்லிக்கு சுத்தமா மூஞ்சி சரியே இல்ல. அவங்களுக்கு என்ன பண்றது, போறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியவே இல்ல. போய் சாமி கிட்ட தான் உட்காந்து அழுவுறாங்க. என்ன தயவு செஞ்சு கைவிட்றாத. விஜய்க்கு கண்டிப்பா விஜய் மட்டும் அந்த சுடர் கழுத்துல தாலி கட்டினாருன்னா விஜய் வாழ்க்கையே போயிடும். அப்படின்ற மாரி மல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமா புரியல. அந்த சமயத்துல தான் மல்லி கோயில்ல இருக்காங்க. அந்த சமயத்துல தேங்காய் உடைக்கும்போது தேங்காய்ல பூ வரும் இல்லையா? தேங்காய்ல பூ வந்துருச்சு. சாமியார் குடுக்குறாரு. "இங்க பாரும்மா உன் தேங்காய்ல பூ விழுந்திருக்கு. நீ நெனச்சது எல்லாம் நடக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அங்க விஜய் வீட்லேருந்து கிளம்புறாரு ஆஃபீஸ் கிளம்பும்போது, "கெட்ட காலம் பொறக்க போகுது" அப்படின்ற மாரி ஒரு அம்மா சொல்றாங்க. விஜய்க்கு இந்த மாரிலாம் நம்பிக்கை இல்லாதனால, "அம்மா என்னம்மா நீங்க கெட்ட காலம் பொறக்க போகுதுன்னு சொல்றீங்க?" அப்படின்ற மாரி சொல்ல, "ஆமாம்ப்பா நான் ஒண்ணும் பொய் சொல்லல. உண்மைய தான் சொல்றேன். கெட்ட காலம் தான் பொறக்க போகுது" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. "தயவு செஞ்சு இந்த மாரிலாம் சொல்ற வேல வச்சுக்காதீங்க" அப்படின்ற மாரி சொல்லவுமே, இவங்களுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மைய தானே சொல்றேன். அப்புறம் ஏன் என்ன அப்படின்ற மாரி கேட்க, உங்கள மாரி எல்லாம் தெரியாதா? காசுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க" அப்படின்ற மாரி விஜய் சொல்லவும், "அப்படியாப்பா! நீ ரூ. 1 கூட எனக்கு குடுக்க வேணாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு மொத்தம் 2 பொண்டாட்டி அப்படிதானே?" அப்படின்ற மாரி சொல்லவும் விஜய் ஷாக் ஆயிட்டாரு. "இது எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா. நீ 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டி இப்ப நீ அவன் மேல அந்யோன்யமா அன்பா இருக்கிற. ஆனா இப்ப 3வதா ஒருத்தி வந்திருக்கா அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே விஜய் ஷாக் ஆயிட்டு. ஏன்னா அது எப்படிங்க 3வது ஒருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஸ்டாப் பண்ணுமா, ஏன்னா 3வது வருது அப்படி லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்கு. 2டே பேர் தான். அதுவும் சூழ்நிலை காரணமா தான் இந்த மாரி அமைஞ்சிருச்சு. செத்து போனவ திரும்ப வருவான்னு எனக்கு என்னம்மா தெரியும். நீங்க என்னமோ 3, 4ன்னு போயிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜய் கோவமா சொல்ல, அப்பா உண்மையாலுமே அது 3வது ஆள் தான்ப்பா. செத்து போனவங்க எப்படிப்பா உயிரோட வருவாங்க? அப்படின்ற மாரி சொல்லவுமே, ராஜேஸ்வரி வெளிய வந்துடுறா. ராஜேஸ்வரிய பார்த்து அந்த அம்மா கேட்குறாங்க, "என்னம்மா செத்து தானே போயிட்டா. அப்புறம் எப்படி உயிரோட வந்தா? உங்களுக்கு தெரியாதா? செத்து போனவ எப்படி உயிரோட வருவா?" அப்படின்ற மாரி தெரியாதான்னு ராஜேஸ்வரிய பார்த்து கேட்கவுமே, ராஜேஸ்வரிக்கு வெடன்னு ஆயிடுச்சு. "என்னடா இது? இவங்க நம்மள பார்த்து கேட்குறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரேணுகாவ கொலை பண்ணதே ராஜி தானே! அது விஜய்க்கு தெரியாது இல்லையா? அதனாலேயே இந்த மாரி கேட்கவுமே என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ரொம்பவே குழம்பி போயிடுறாரு விஜய். நீங்க என்ன பார்த்து கேட்குறீங்க? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது" அப்படின்ற மாரி ராஜி சொல்லிடுறா. "நான் இப்ப என்ன கேட்டேன்? செத்து போனவங்க உயிரோட வர முடியுமான்னு தான் கேட்டேன். அதுக்கேம்மா நீ இப்படி கொந்தளிக்கிற?" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல எல்லாமே பண்ணிட்டுருக்காரு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாரி தான் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் ம் நீ இப்ப கல்யாணம் பண்ண போறியே, அது உன்னோட முதல் ஒய்ஃப் கிடையாது. நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா, அது 3வது ஒய்ஃப் கணக்காயிடும். அதனால உனக்கு உயிருக்கே ஆபத்தாயிடும். இப்ப நீ கல்யாணம் பண்ண போற நீ கல்யாணம் பண்ணா உயிருக்கே ஆபத்தாயிடும். தயவு செஞ்சு அந்த முடிவை எடுக்காத. உன் நல்லதுக்காக தான்ப்பா சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்லவுமே, என்னம்மா நீங்க இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன 3வது ஆளையா கல்யாணம் பண்றேன்? என் பொண்டாட்டிய தான் நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லவுமே, இவங்களுக்கு சுத்தமா மனசே சரியில்ல. ஏன்னா என் பொண்டாட்டின்னு சொல்றாங்க இல்லையா? அதுல ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அ
நம்ம இல்லைப்பா உனக்கு உண்மை தெரியாமல் இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ள 2 பேருக்கு உண்மை தெரியும். இந்த கல்யாணத்தை நீ நடத்தினனா பல பேர் உயிரோட இருக்க மாட்டாங்க. உன்னோட நிம்மதி தொலைச்சிடுவ. எல்லாத்தையும் நீ இழந்துரு ஆண்டி தான்ப்பா ஆவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை மாதிரி இந்த பொண்ணு வந்து ரேணுகாவும் கிடையாது, யாரும் கிடையாது. இவன் வந்து ஒரு 3வது ஆள், அதாவது நல்லவ கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு சுத்தமாக வந்து புரியல. என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. என்னடா இது இந்த அம்மா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கன்ஃபியூஸோடு இருந்துகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணி வெளியே வரலாம், என்ன பண்ணி தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து எதை யோசித்தாலுமே வந்து ஃபெயிலியராக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு உண்மை வந்து தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து எதையுமே வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் சரி என் புருஷன் வந்து என்கிட்ட தான் இருப்பா அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வந்துடுச்சு. இங்கேயுமே வந்துட்டு விஜய்க்கு இப்படிலாம் சொல்லுவோமே, ஐயையோ இப்படி என்ன சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாயிறாரு விஜய். மெயின் விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் புள்ள உயிருக்கே ஆபத்தாயிடுப்பா அப்படின்ட்டாங்க. நீ தாலி கட்டினாலே போதும், உன் புள்ள உயிருக்கு ஆபத்தாயிடும். அப்புறம் உன் புள்ள உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா இவங்க எல்லா உண்மையுமே வந்து புட்டு வைக்கவுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க மல்லி. என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை சமாளித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. மல்லி வந்து விஜய் கூட தாலி கட்ட போகிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மல்லி சீரியலில் அடுத்தடுத்து அப்டேட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். சீக்கிரம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.